நண்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? வருஷம் 2015. ஒரு சண்டே கிழமை காலையில் 8 மணிக்கு டிவியில் கல்யாண மாலை ஓடிட்டுருக்கும். பொங்கலும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி அளவா பென்டன் புது எபிசோட் சிஎனில் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு கறி வாங்கி கொடுத்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒரு 3 மணி பக்கமாக பசங்களோட தெருவில் கிரிக்கெட் ஆட போய் 3 மேட்ச் ஆடி அதில் 3 மேட்ச்சில் 3 ரன்னு கூட அடிக்காமல் 5 கேட்சையும் விட்டு அடுத்த வாரம் ஆட போகிற மேட்ச்சுக்கு இப்போவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேணும்னு சண்டை போட்டு 6:30 மணிக்கு சன் டிவியில் எந்த படம்டா போட போகிறான் சொல்லி ஈகராக உட்காந்து பார்த்துட்டு 9:30 மணிக்கு போய் ஐயையோ நாளைக்கு மண்டே ஆச்சுன்னு நினச்சிட்டு தூங்குவோமே, ஞாபகம் இருக்கா? காங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் நாஸ்டாலஜியா பைட்டட். நம்ம லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டை நம்ம நினச்சி பார்க்கும்போது லைஃப் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. எப்படி இருந்திருக்கோம், நம்ம என் ப்ரைம் டைம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமாடா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தட் யுவர் பிரைன் இஸ் ட்ரிக்கிங் யூ? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நாஸ்டாலஜியா, அதாவது சின்ன வயசுல உங்க பாஸ்டோட குட் மெமரிஸை மட்டுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு செயல். இது தப்பான்னு கேட்டா ஆக்சுவலி தப்பு இல்லை. எப்பயாவது ஞாபகப்படுத்தி பார்த்தா நல்லா இருக்கும், சூப்பர். இதுவே எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருந்தா அது தப்பு. நாஸ்டாலஜியா பைட்டிங். ரீசெண்டாக மூவிஸ்லையும் சரி கார்ட்டூன்ஸ்லையும் சரி நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்லையும் சரி நாஸ்டாலஜியாவை போட்டு மில்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். தெளிவாக சொல்லட்டுமா, இப்போ 2015 நீங்கள் புலி பிராண்டில் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றீங்க. அதை சாப்பிடும்போது நீங்கள் கண்டுக்காமல் சாப்பிட்ருப்பீங்க. அதில் புலி பேட்டர்ன் போட்டிருக்கு. அதே பிராண்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பேட்டர்னை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, வேற ஏதாவது பேட்டர்ன் போட்டு பிஸ்கெட்ஸ் விற்றுருப்பாங்க. நீங்கள் அந்த பிராண்டை கண்டுக்காமல் வேற பிஸ்கெட் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை பிஸ்கெட் சாப்பிட்றதே விட்டுருப்பீங்க. ஒரு நாள் சடனாக அந்த பிராண்டு அந்த பேட்டர்னை ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இது நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டோம்ல, அந்த டைமில் நம்ம எவ்வளோ நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு நம்ம லைஃப். பிஸ்கெட் சாப்பிடாத நீங்கள் அன்றைக்கி பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். நம்ம சின்ன வயசில் கண்டுக்காமல் விட்ட ஒரு விஷயத்தை நம்ம பிரெயின் ப்ரெசென்ட்டில் பெருசாக காட்டும். ரோசி ரெட்ரோஸ்பெக்ஷன். நம்ம நொரடப்பா இருக்கே, அவனுக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு நெகட்டிவ் எமோஷன்ஸை மறந்துடும். அதாவது உங்கள் பாஸ்ட்டில் உங்கள் லைஃப் எவ்வளோ கேவலமாக இருந்திருந்தாலும் அதை உங்கள் பிரெயின் மறந்து உங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, இப்போ நம்ம லைஃப்லேயே ஒரு டாக்ஸிக்கான பர்சன் கூட நம்ம இருந்திருப்போம். கொஞ்சம் பிரச்சனையை நம்ம பிரிஞ்சிருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூட வாழ்ந்த நல்ல நினைவுகள் மட்டுமே நம்மளுக்கு இருக்கும். அவங்க நம்மளுக்கு கொடுத்த ப்ராப்ளம்ஸை நம்ம மறந்துருப்போம். இதுக்கு பேர் தான் ரோசி ரெட்ரோஸ்பெக்ஷன். ஏன்டா அப்போ நாங்கள் பழசெல்லாம் நினச்சே பார்க்கக்கூடாதா, நாஸ்டாலஜியா அவ்வளோ கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, அவன் ரொம்ப நல்லவங்க, உங்களை ஒரு மாதிரி ஜாலியாக வச்சிருப்பான். எப்படி உங்களை ஜாலியாக வச்சுக்கிறான்? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, அதில் உங்கள் மெமரிஸை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னா அது உங்கள் பிரெயினுக்கு போய் உங்கள் பிரெயின் ரிவார்ட் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும். உங்கள் பிரெயினில் இருக்க டோபமைன் ரிலீஸ் ஆகும். டோபமைன்றது ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்கள் ரொம்ப ப்ளஷராகவும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு வாட்டி 2 வாட்டி ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதுவே ரிப்பீட்டடாக நடக்கும்போது உங்கள் பிரெயின் அந்த ஸ்டிமுலஸ்க்கு அடாப்ட் ஆகி உங்கள் ரிவார்ட் சிஸ்டத்தை வீக் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ரிலீஸ் ஆகிற உங்கள் டோபமைன் அது ஒரு அடிக்டிவாக ஆக்கி விட்டு பாஸ்ட் லைஃப்லேயே வாழ வச்சிரும், ப்ரெசென்ட் லைஃபையே மார்க்கடிச்சிடும். அவ்வளோதாங்க மேட்ரு.